ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ்டர் மைண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. ஓஎஸ்சி கீழே விட்டுருக்காங்க. அதாவது ஒரு நிறுத்த மையத்தில் வேலைவாய்ப்பு. இது வந்து பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாபுங்க. நம்ம ஜஸ்ட்டு 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். சேலரியெல்லாம் பார்த்திங்கன்னா 16,000லேருந்து 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் விட்டுருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன போஸ்டிங் விட்டுருக்காங்கன்னு பார்த்துடலாம். வழக்கு பணியாளர் அப்படின்றதுக்குள்ள கேஸ் ஒர்க்கர் அப்படின்றதுக்குள்ள 2 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாவலர், அதாவது செக்யூரிட்டி, அதே கீழே 2 போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மல்டிபர்பஸ் அந்த மாதிரி இருக்கும். அது கீழே ஒரு போஸ்ட் இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, வழக்கு பணியாளருக்கு கண்டிப்பாக நம்ம டிகிரி வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி ஆஃப் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இது முடிச்சிருக்கணும். 2 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. மேலும் லேடிஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்துலேயும் பக்கத்து சார்ந்த மாவட்டத்துலேயும் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை வாங்கிக்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா பாதுகாவலர், செக்யூரிட்டி. இதுக்கு மட்டும் நம்ம ஜஸ்ட்டு நம்ம 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுங்க. 2 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா. இது மோஸ்ட்லி அவ்வளோ கேட்க மாட்டாங்க. நீ ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் இன்டர்வியூ மூலமாக தான் இருக்கும். நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலியமாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல்நோக்கு உதவியாளர். பல்நோக்கு உதவியாளர்னா மல்டிபர்பஸ், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மாதிரி. இதுக்கும் நம்ம ஜஸ்ட்டு 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். நம்ம 10th எலிஜிபிலிட்டி நம்ம பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் இது மட்டும் இருந்தாவே நம்மக்கிட்ட போதும். நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு கால் லெட்டர் வரும். சரிங்களா? நம்ம நேராக இப்போ இன்டர்வியூவில் போய்ட்டு நம்ம இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அது மாதிரி தான் நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஓப்பனிங்கு நமக்கு வேலையை கொடுப்பாங்க. நம்ம எங்கே அப்ளை பண்ணால் நம்ம எங்கே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ நம்மளை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம். கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணால் நம்ம வீட்டுக்கு கால் லெட்டர் வரும். நம்ம நேரில் போய் நம்ம இன்டர்வியூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வேலை வாங்கிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிருக்கேன்னா, ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். உங்கள் நேம் என்ன, ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அது மாதிரி உங்கள் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக்கு என்ன இதுன்ட்டு அந்த மாதிரி ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி மோஸ்ட்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிக்கோங்க, உங்களது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி இருந்தால் போடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல நெல் மட்டும் போட்டு விடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரியா, எந்த டிகிரி எது பண்ணியிருக்கீங்க, அது 3மே பண்ணியிருந்தாலும் 3யும் தனி பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் இங்கே இவ்வளோ பண்ணியிருக்கேன், இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டேட் போர்டில் பண்ணியிருக்கேன், இவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி எஜுகேஷனல் டீட்டெயில்ஸை மட்டும் இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த பாக்ஸை ஃபில் பண்ணுங்கள். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுடலாம். சரிங்களா? அப்படி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இங்கே பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் எந்த டேட்லேருந்து எங்கே பண்ணீங்க, ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் ரோல் பண்ணீங்க, எந்த லொக்கேஷனில் பண்ணீங்க, எந்த டேட்லேருந்து எவ்வளோ நாள் பண்ணீங்க அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை மென்ஷன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தியா, தென் மை டிசைனேட்டட் பொசிஷன் ஆஃப் டேஷ் அட் த ஒன் ஸ்டாப் சென்டர். அதில் நீங்கள் எந்த பொசிஷனுக்கு நான் இதுக்கு தான் அப்ளை பண்ணுறேன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க, என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்க, டேட்டையும் இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே உங்களோட சிக்னேச்சர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். போட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆஃப்லைன் மூலயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பி பிளாக், டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், கலெக்டர் கேம்பஸ், திருப்பத்தூர். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். வித்தின் 31 ஜனவரிக்குள்ளே நீங்கள் போஸ்ட் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.